2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில 236வது தேர்தல் அறிக்கையாக ரேஷன் கடைகளை அனைத்தையும் நாங்கள் ஒரே துறையின் கீழ் கொண்டு வருவோம் சொன்னாங்க. இன்று வரை அது கிடப்பிலே போடப்பட்டுள்ளது. அன்று ரேஷன் கடை பணியாளர்களுக்காக வாய் வசனங்களும் வீர வசனங்களும் பேசிய அன்றைய தோமுசா சங்கங்கள் என்றால் இன்று வாய் மூடி கருப்பு துணி கட்டிக்கொண்டு அவர்கள் பின்னாடி 2018ஆம் ஆண்டு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு என்று உருவாக்கி ஒரு மாபெரும் போராட்டத்தை நாம் செய்ததன் விளைவாக 2021 ஒரு ஊதிய உயர்வை பெற்றோம். ஆனால் இந்த ஆட்சி அமைந்தவுடனே அகவிலைப்படி நிறுத்தப்பட்டது. பிறகு இப்பொழுது 10% போனஸ் நிறுத்தப்பட்டது. இது எல்லாம் எந்த விதத்திலே நியாயம்? நாங்கள் என்ன 1 லட்சம் 1.5 லட்சம் உங்களை போன்று வாங்கிக் கொண்டு ஏசி ரூமிலே வேலை செய்வீர்களா? நாங்கள் குறைந்த சம்பளத்தில் தூசியில் வேலை செய்து கொண்டு எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பொற்ப சம்பளத்தை கூட டாக்டர்களுக்கு மொய் எழுத வேண்டிய நிலைமையில் தான் எங்கள் பணியாளர்கள் இன்று இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் தமிழக அரசும் தொடர்ந்து நமது பணியாளர்களை வஞ்சிக்கும் விதமாக செயல்பட்டு வருகிறது. அதே போன்று